Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ கப்பல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். செவன்த் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் ஹவு டஸ் அன் அஸ்ட்ரானட் ஃப்ளோட் இன் ஏ ஸ்பேஸ் ஷட்டில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லினியர் மொமெண்டம். ஃபிஃப்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஆப்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 30 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா. ஃபோர்த் கொஸ்டின் டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் ராலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். எய்த் கொஸ்டின் வாட் ஆர் த காஸ் ஆஃப் மயோபியா. நிச்சயமாக எக்ஸாம் வருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் வை டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 7 கிவ் த ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரே டயக்ராம். தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் 1 கலோரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் பாய்ல்ஸ் லா. ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். சிக்ஸ்த் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். எய்த் கொஸ்டின் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதுக்கு அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ லிக்விட் வித் ஏ நீட் டயக்ராம். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துருங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் 6 வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். Second question what happens to the resistance as the conductor is made thicker. Third question why is tungsten metal used in bulbs but not in fuse wires. ரொம்ப important question. Next பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த எர்த் ஒயர் இன் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட் ஓம்ஸ் லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 8 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட். நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். how should it be connected in a circuit. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
fourth question explain about domestic electric circuits. Fifth question what are the advantages of LED TV over the normal TV. List the merits of LED bulb. ரொம்ப important question அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 atoms and molecules. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் அட்டாமிசிட்டி. ஃபோர்த் கொஸ்டின் கிவ் எனி டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் heterodiatomic molecules. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் calculate the number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் give the salient features of modern atomic theory. ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் derive the relationship between relative molecular mass and vapor density. ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ப்ராப்ளமே மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் நீங்கள் படிச்சிங்க. யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 122 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரெஸ்ட் கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் டு கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரெஸ்டிங் ஆஃப் அயன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் alkali to bauxite ore during purification of bauxite along with cryolite and alumina. Another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. ரொம்ப important question. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் explain smelting process. அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப important question. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா லெசனுக்குள்ளே இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த யூசஸ் ஆஃப் அயன். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் அலாய்ஸ். தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் மெட்டலர்ஜி. ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 9 சொல்யூஷன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 135 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன். தேர்ட் கொஸ்டின் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஈச் கேஸ் இன் லிக்யூட் சாலிட் இன் லிக்யூட் சாலிட் இன் சாலிட் கேஸ் இன் கேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் அக்யூவஸ் அண்ட் நான் அக்யூவஸ் சொல்யூஷன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். செவன்த் கொஸ்டின் டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 லாங் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் இன் வாட் வே ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெர்கசன்ட் சப்ஸ்டன்சஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 185 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கொலட்ரல் வாஸ்குலர் பண்டல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் ஆஃப் டைகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெசோஃபைல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த 3 பேசிக் டிஷ்யூஸ் சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் ஏ செல் டஸ் இட் அக்கர். நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டினுங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன். 8th கொஸ்டின் ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தட் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் டு அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 198 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் த காமன் நேம் ஆஃப் த ஹிருடனரியா கிரானுலோசா. செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா தேர்ட் கொஸ்டின் ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் ஹவு இஸ் டயஸ்டமா ஃபார்ம்ட் இன் ஏ ரேபிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் வாட் டஸ் CNS ஸ்டாண்ட் ஃபார். 9th கொஸ்டின் ஒய் இஸ் த டீத் ஆஃப் ரேபிட் கால்டு ஹெட்ரோடான்ட். 10th கொஸ்டின் ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய் ஆர் த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் ஃபவுண்ட் இன் ட்ரக்கியா ஆஃப் ரேபிட். செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர். செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் லோகோமேஷன் டேக் பேஸ் இன் லீச். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 214 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் ஏ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். தேர்ட் கொஸ்டின் why is the color of the blood red. fourth question which kind of cells are found in the limb. ரொம்ப ரொம்ப important question. next பார்த்தீங்கன்னா 6th question mention the artery which supplies blood to the heart muscle. ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டூரிங் டிரான்ஸ்பிரேஷன். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் கோஹெஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் why is the circulation in man referred to as double circulation. next 7th question what are heart sounds, how are they produced. 8th question what is the importance of valves in heart. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th question how are arteries and veins structurally different from one another. நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th question why is the sinoatrial node called the pacemaker of heart. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th question differentiate between systemic சர்க்குலேஷன் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மினரல்ஸ் cannot be passively absorbed by the roots. செகண்ட் கொஸ்டின் காட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமாட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் த வால்ஸ் ஆஃப் த ரைட் வென்ட்ரிக்கல் ஆர் திக்கர் தென் த ரைட் ஆரிக்கல்ஸ். 6th கொஸ்டின் மெச்சூர் RBC in mammals do not have cell organelles. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், எக்ஸாம் மூலம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why are leukocytes classified as granulocytes and agranulocytes. நேம் each cell and mention its functions. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் enumerate the functions of blood. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
யூனிட் 15 நர்வஸ் சிஸ்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 227 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டிமுலஸ், செகண்ட் கொஸ்டின் நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹிண்ட் பிரெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் விச் ஆக்ட்ஸ் அஸ் ஏ லிங்க் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். சிக்ஸ்த் கொஸ்டின் டிஃபைன் ரெஃப்ளெக்ஸ் ஆர்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே முக்கியம் தான், ஒன்று மட்டும் கேட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 லாங் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் ஏ நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ நியூரான். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைன். ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 240 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஹார்மோன் ப்ரொமோட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளார்ஸ் இன் cucurbits, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ரேஷன் ஆஃப் மில்க் இன் ஃபீமேல் ஆஃப்டர் சைல்டு பர்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் விச் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் டூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இன் மேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் நேம் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் கிட்னிஸ். நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் போல்ட்டிங், ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்டு ஆர்டிஃபிஷியலி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பிரிங் அவுட் எனி டூ ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அஸ்பெசிக் ஆசிட். நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை போஸ்டீரியர் லாப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட், மென்ஷன் த டிஷ்யூஸ் ஆன் விச் தே எக்ஸர்ட் தர் எஃபெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் ஒய் ஆர் தைராய்டு ஹார்மோன்ஸ் ரெஃபர்ட் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 லாங் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் தட் growth stimulating hormone is produced at the tip of கொலெப்டைல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் விச் அக்கர் டியூ டு லேக் ஆஃப் ஏடிஹெச் அண்ட் இன்சுலின், ஹவ் ஆர் த கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 17 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 258 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பம். ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விகரஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த யூட்ரைன் மசில்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வென் இஸ் வேர்ல்டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் டே அப்சர்வ்டு. நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டஸ் பைனரி ஃபிஷன் டிஃபர் ஃப்ரம் மல்டிபிள் ஃபிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன். தி ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டர் ஃப்ளார்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் ஹவு டஸ் டெவலப்பிங் எம்ப்ரியோ கெட்ஸ் இட்ஸ் நரிஷ்மெண்ட் இன்சைட் த மதர்ஸ் பாடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் A, B, C and D. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் ரைட் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட். Discuss the first event and write its types. Mention the advantages and the disadvantages of that event. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
14th question, why are the family planning methods not adopted by all the people of our country? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் எ நீட் லேபிள்டு டயக்ராம் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் எ டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 18 ஜெனட்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 272 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நேம் த பாண்ட் விச் பைண்ட்ஸ் த நியூக்ளியோடைட்ஸ் இன் ஏ டிஎன்ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வை டிட் மெண்டல் செலக்ட் பி பிளான்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் phenotype and genotype. தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் அல்லோசோம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ குரோமோசோம். 8th கொஸ்டின் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இன் எ டயக்ராம் கிவன் பிலோ எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் பிரீஃப்லி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ். ஹவ் இஸ் இட் டிஃபரண்ட் ஃப்ரம் மோனோஹைபிரிட் கிராஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு. வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.